காத்திருப்போம், பெலன் அடைவோம். பிரைஸ் தி லார்ட். நானே ஆண்டவர் என்பதையும் எனக்காக காத்திருப்போர் வெட்கம் அடையார் என்பதையும் நீ அறிந்து கொள்வாய் என்று ஏசாயாவின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். ஆண்டவருக்கு காத்திருக்கும் பொழுதுதான் நமது முகங்கள் வெட்கப்பட்டு போகாது என்று ஆண்டவர் கூறுகின்றார். அதாவது நம் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றால் நாம் ஆண்டவருக்கு காத்திருக்க வேண்டும். திருப்பாடல் 27:14. ஆண்டவருக்கு காத்திருப்பது என்றால் என்ன? நம் வேண்டுதல்களை எல்லாம் ஆண்டவரிடத்தில் சொல்லிவிட்டு அவர் என்ன பதில் சொல்வாரோ என்ற நம்பிக்கையோடு கூடிய எதிர்பார்ப்போடு அவருடைய பாதத்தில் தரித்திருப்பதே காத்திருத்தல் ஆகும். நம் ஆண்டவர் நம் ஜெபத்திற்கு பதில் அளிக்கிறவர்தான். ஆனால் நமது ஜெபத்திற்கு எப்பொழுது பதில் கொடுக்க வேண்டும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் அவர் முக்காலத்தையும் அறிந்தவர். நாம் வேண்டுவதை நாம் வேண்டிய உடனே கொடுத்துவிட்டால் அது நமக்கு தீமையாக முடியும் என நினைத்தால் அதை அவர் நமக்கு கொடுக்க மாட்டார். ஆகவே அவர் நமது ஜெபத்திற்கு பதில் தரவில்லை என்றால் அது நமது நன்மைக்கு அல்ல என்பதை உணர்ந்து நாம் கிடைக்காத நன்மைகளுக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்து விட்டால் அநேக நன்மைகள் தானாகவே நம் பாதையில் வந்து விழ ஆரம்பிக்கும். ரோமையர் 8:28. ஆம், ஏன் நம் ஜெபத்திற்கு உடனே பதில் தரவில்லை என்பதை ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்துவார். அதை நம் கண்கள் நிச்சயம் காணும். உதாரணமாக, ஒரு குறிப்பிட்ட கம்பெனியில் உங்களது மகனுக்கு வேலை வேண்டுமென ஜெபித்து கொண்டே இருக்கின்றீர்கள். ஆனால் வேலை கிடைக்கவில்லை. அதற்காக சோர்ந்து போய்விடாமல் அதிலும் ஏதோ ஒரு நன்மை உண்டு என்று விசுவாசித்து நன்றி சொன்னீர்கள் என்றால் அடுத்த சில நாட்களிலேயே அந்த கம்பெனி இழுத்து மூடப்பட்டதை உங்களது கண்கள் காணும்படி நம் ஆண்டவர் செய்வார். அவரது வேலைக்காக நீங்கள் காத்திருக்கும் பொழுது உங்கள் உத்தமத்தை அறிந்து வேறு ஒரு நல்ல கம்பெனியில் உங்கள் மகனுக்கு வேலை கிடைக்க செய்யக்கூடியவர்தான் நம் ஆண்டவர். கீழ்ப்படிதலோடு அவருக்கு காத்திருக்கும் பொழுது காத்திருக்க தேவையான பொறுமையையும் பிரச்சனைகளின் தீர்வு கிடைக்கும் வரைக்கும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தையும் கொடுக்கக்கூடியவர் நம் ஆண்டவர். விதையை விதைத்தவுடன் அடுத்த நாளே அது முளைத்து வளர்ந்து கனி தர வேண்டும் என நாம் எதிர்பார்க்க மாட்டோம். அது கனி தர சில வருடங்கள் ஆகும் எனவும் அதுவரை பொறுத்திருக்க வேண்டுமெனவும் தெரிந்த நமக்கு ஆண்டவரிடமிருந்து நமது ஜெபத்திற்கு பதில் வரும் வரை காத்திருக்க வேண்டும் என்பது மட்டும் ஏனோ தெரியாமல் போய்விடுகிறது. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர், களைப்படையார், நடந்து செல்வர், சோர்வடையார். ஏசாயா 40:31 என்ற இறைவார்த்தைகள் பொய்யாய் போகாது. கழுகை குறித்து ஏசாயா இறைவாக்கினர் ஏன் இங்கு குறிப்பிடுகின்றார்? ஏனென்றால் கழுகு தனது பலன் குன்றும் பொழுது தன்னையே ஆராய்ந்து பார்க்குமாம். தனது கனத்த இறகுகளால் தான் தன்னால் பறக்க முடியவில்லை. மேலும் மழுங்கி போன நகங்களால் தன் இரையை சரியாக பிடிக்க முடியவில்லை என்பதை அறிந்து மலைமுகட்டில் அமர்ந்து தன் அழகினால் நகங்களையும் தன் இறகுகளையும் ஒவ்வொன்றாக பீய்த்து எடுக்குமாம். பின் தன் உடலில் உள்ள கொழுப்பு கரைய சாப்பிடாமல் மலை முகட்டில் அமர்ந்திருக்குமாம். கொழுப்பு கரைந்து புதிய இறகுகளும் நகங்களும் வளர்ந்த பின் புது பலனடைந்து வானில் வலம் வருமாம். அதுபோல நாமும் ஜெபத்திலும் உபவாசத்திலும் ஆண்டவருக்காக காத்திருக்கும் பொழுது நாம் எதிர்பார்த்த நன்மைகளை விட அதிக நன்மைகளை நம் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு தேவை ஒன்றே ஒன்றுதான், அது காத்திருத்தல். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, தகப்பனே, இதோ எங்களது பிரச்சனைகள் அனைத்தையும் நாங்கள் உமது பாதத்தில் நாங்கள் வைக்கின்றோம். அவை எந்த நேரத்தில் தீர்க்கப்பட வேண்டும் என்பது உமக்கு நன்றாகவே தெரியும் ராஜா. ஏனென்றால் நீர் முக்காலத்தையும் அறிந்தவர். அதனால் உமது பாதத்தில் நாங்கள் அதை வைத்துவிட்டு நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கும் வரை அமைதியாக நாங்கள் காத்திருக்க நீர் எங்களுக்கு கிருபை புரிய வேண்டும் என்று அன்புநாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.